அன்பு குட்டீஸ். ஒரு பசுமையான சவன்னா காட்டுல நம்ம சிங்கக்குட்டி ஒண்ணு இருந்துச்சு. அதோட பேரு சிங்கக்குட்டியால தான். அது மத்த சிங்கக்குட்டிகள போலவே தொறுதுறுன்னு துள்ளி குதிச்சு விளையாடும். ஆனா, அதுக்குள்ள ஒரு பெரிய துணிச்சலும், எதையாவது புதுசா கண்டுபிடிக்கணுங்கிற ஆசையும் இருந்துச்சு. ஒரு நாள் அது விளையாடிக்கிட்டே இருந்தப்ப, தூரத்துல ஒரு மர்மமான குகையோட வாசல் தெரிஞ்சுச்சு. அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு சின்ன பளபளப்பு வெளிய வந்துச்சு. அடடா! இது என்ன குகை? உள்ள என்ன இருக்கும்னு அதுக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் வந்துச்சு. மெதுவா, மெதுவா நம்ம சிங்கக்குட்டி அந்த குகையோட வாசலுக்கு போச்சு. உள்ள பார்த்தா குகை கொஞ்சம் இருட்டா, ரகசியமா இருந்துச்சு. ஆனாலும் அதோட துணிச்சல் அத உள்ளே இழுத்துச்சு. அது ஒரு குட்டி அடி எடுத்து வச்சு உள்ள போச்சு. உள்ள போனதும் அடடே! ஒரு கூட்டம் வண்ணமயமான வௌவால்கள். அவை சிங்கக்குட்டிய பார்த்து பயப்படாம, "சஸ்ஸ" என்று சத்தம் போட்டு மெதுவா பறந்து அதுக்கு வழிகாட்டின. அவை ரொம்பவே நட்பா இருந்தன. வௌவால்கள் வழிகாட்ட, சிங்கக்குட்டி ஒரு பெரிய அறைக்கு வந்துச்சு. அந்த அறையோட சுவர்கள் எல்லாம் பளபளக்கும் நவரத்தினங்களால் நிறைஞ்சிருந்துச்சு. மரகதப் பச்சை, மாணிக்கச் சிவப்பு, நீல நிற கற்கள்னு கண்ணப் பறிச்சுச்சு. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு வண்ணத்துல மின்னுச்சு. சிங்கக்குட்டி ஒவ்வொரு ரத்தினத்தையும் உன்னிப்பா பார்த்தது. சிவப்பு ரத்தினம் தைரியத்த குடுக்கற மாதிரி இருந்துச்சு. நீல ரத்தினம் அமைதிய தர்ற மாதிரி தெரிஞ்சுச்சு. பச்சை ரத்தினம் ஞானத்த உணர்த்துச்சு. ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குன்னு அதுக்கு புரிஞ்சுச்சு. அங்க ஒரு உயரமான பாறை மேல ஒரு ஞானமுள்ள ஆந்தை உட்கார்ந்திருந்துச்சு. அந்த ஆந்த சிங்கக்குட்டிய பார்த்து ரொம்ப புத்திசாலித்தனமா புன்னகைச்சுச்சு. சிங்கக்குட்டி அந்த ஆந்தைக்கு முன்னாடி உட்கார்ந்து அதன் அமைதியான ஞான வார்த்தைகள கேட்டுச்சு. ஞான ஆந்தையோட ஆசீர்வாதத்த பெற்று நம்ம சிங்கக்குட்டி குகையிலிருந்து வெளிய வந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். தான் பார்த்த நவரத்தினங்களின் குணங்களும், ஆந்தையோட ஞானமும் அதுக்குள்ள வந்துட்ட மாதிரி உணர்ந்துச்சு. அது இன்னும் தைரியமா, புத்திசாலித்தனமா மாறியிருந்துச்சு. சிங்கக்குட்டி திரும்பி வந்து தன் நண்பர்களோட விளையாட ஆரம்பிச்சுச்சு. ஆனா, இப்போ அது இன்னும் தன்னம்பிக்கையோட, தைரியமா, மத்தவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி தலைமை பண்போட இருந்துச்சு. குட்டீஸ், நம்ம சிங்கக்குட்டிக்கு புரிஞ்சுச்சு. புதையல்னா வெறும் பளபளக்கும் கற்கள் மட்டும் இல்ல. நமக்குள்ள இருக்கிற தைரியம், நம்ம கத்துக்கிற ஞானம், பிறரோட நட்பு இதெல்லாம் தான் உண்மையான புதையல். நாளைக்கு வேற ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன். குட்டீஸ்.